ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இமேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ நான் மேக்ஸிமம் நிறைய டைம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன், வாட்டர் மார்க் இல்லாத கைன்மாஸ்டர் ஆப் வேணும் அப்படின்னு நினச்சாலும், கைன்மாஸ்டரை பற்றி ஃபுல் எடிட்டிங் மெத்தட் வேணும்னு நினச்சாலும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் செப்பரேட்டாக இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ண ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் மீடியாவை டச் பண்ணுங்கள். பிக்சரோ வீடியோவோ அதை டச் பண்ணி டிக்கை ஓகே பண்ணுங்கள். அப்புறம் இந்த கீழே ரன் ஆகுது இல்லையா, ஸோ இதை வந்து உங்களுக்கு வேண்டிய சைஸில் பெருசாக்கி வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடில் 3 புள்ளி இருக்கும், அதை டச் பண்ணி டூப்ளிகேட் ஆஸ் லேயர் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவதாக அதை டச் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணோம்ல, ஸோ அது மேலே கீழே இப்படி டச் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஆக்கிங்க. ஆக்கிட்டு மேலே ஸ்க்ரீனில் இப்படி டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ள பிக்சர் அளவுக்கு இதையும் வைங்க. மூவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஓகேங்களா? கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து குரோமாக்கியே எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். கரெக்டாக பிளாக் கலரில், அந்த டீஷர்ட் கலர் பிளாக் கலரில் வர மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக்கை ஓகே பண்ணுறது தான். இவ்வளோதான் ப்ரொசீஜர். ஹேண்ட் எதுவும் தெரியக்கூட, டீஷர்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இல்லைனா ஹேண்ட் கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே வச்சுட்டு டிக்கை ஓகே பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, மீடியாவை டச் பண்ணி டவுன்லோடில் இந்த மல்டி கலரை டச் பண்ணி டிக்கை ஓகே பண்ணுங்கள். ஸோ இந்த மல்டி கலரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மெயினாக அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ பாதி கலர் தான் சேஞ்ச் ஆகுது டிஷர்ட்டில். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மல்டி கலர் மேலே கீழே ரன் ஆகுது இல்லையா, அது மேலே இப்படி டச் பண்ணி சிஸ்ஸருக்கு அந்தாண்ட 2 கட்டுமாக இருக்கும், அதை டச் பண்ணி இந்த 2 செவத்தும் இடையில ஈக்குவல் மாதிரி இருக்கும், அதை அப்படி டச் பண்ணிங்கன்னா 2க்கும் கனெக்ஷன் கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்க்ரீனில் போயிட்டு இங்கே பாருங்கள், ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணுறது தெரியும். இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கனாக்க ஃபுல் டிஷர்ட்டுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டு டிக்கை ஓகே பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இப்போ ரன் பண்ண விட்டு பார்க்கலாம் வாங்க. 1 2 3 ஈஸியாக சேஞ்ச் ஆகும். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நான் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதை வைக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர் ஸ்டார்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் கட் பண்ணேன் அப்படின்னாக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். இப்போ டீஷர்ட் கலர் முடிய போகுது. இப்போ லாஸ்ட்டாக கலர் மட்டும்தான் வருது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த கலர் மேலே அப்படி டச் பண்ணி சிஸ்ஸரை டச் பண்ணி ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட்னு ரெண்டாவதாக இருக்கும், அதை இப்படி டச் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் கட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். வீடியோ பிடிச்சதுனாக்க ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி வச்சுன்னு கமெண்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வேணும்னா 2 டைம் கூட வாட்ச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே.